கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நலங்கு மாவு சோப்பை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அண்ட் அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். நலங்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறோம், அதாவது நம்மளோட பிராண்டில் நலங்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறோம், அதோட பெனிஃபிட் என்ன, என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணுறோம், ஒரு இன்க்ரீடியனோட பெனிஃபிட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சேம் அந்த நலங்கு மாவை தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாவு வச்சு தான் சோப் வந்து ஹேண்ட்மேட் சோப் வந்து ரெடி பண்ணுறேன். 2 ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆமணக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில், இந்த 2மே யூஸ் பண்ணுறேன். நம்மளோட நலங்கு மாவு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். போத் மென் அண்ட் விமன் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்த டேன் ஆகியிருக்காங்க, டேன் மீன்ஸ் கொஞ்சம் டார்க் டோனாக இருக்காங்க, அவங்க ஸ்கின் கேரை பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சோப் யூஸ் பண்ணக்கூடாது, நலங்கு மாவு தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெரியவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி அதர் ப்ராடக்ட்டில் வந்து நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி ஹெர்பல் ரிலேட்டடாக ப்ராடக்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நலங்கு மாவு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நலங்கு மாவு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறவங்க அதை வந்து எனக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி இல்லை பாத் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்று கருத்தாக தான் வந்து நலங்கு மாவில் சோப்பாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சோப் வந்து 1 இயர் பேபிலேருந்து யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். பட் நலங்கு மாவுக்கும் சோப்புக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா, இப்போ நலங்கு மாவு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விடுவோம், இல்லை அதை அப்படியே பாத் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா இறங்கும். அதாவது ஸ்கின்னில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 6 to 7 லேயர் கிட்டே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி சத்துக்கள் எல்லாமே, அந்த சாறுகள் எல்லாமே நல்லா 2வது லேயர் 3வது லேயர் வரைக்கும் நல்லா இறங்கும் போது பெர்மனெண்ட்டாக நல்ல ஸ்கின் இஷ்யூலேருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சோப்புன்றது ஒரு 2 லேயர், ஃபஸ்ட் லேயர் வரைக்குமே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, டேன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ரிங்கிள்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நலங்கு மாவு சோப்பை விட நலங்கு மாவுன்றது ரொம்ப பெனிஃபிட் வந்து அதிகம். ஆனால் அதில் இருக்க பெனிஃபிட் வந்து அப்படியே இதில் இருக்கும். ஸோ ஒரு 10% தான் முன்ன பின்ன வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பிறந்த குழந்தையா இருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நலங்கு மாவு தான் யூஸ் பண்ணணும். ஒரு 1 இயர் பேபி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதை அப்ளை பண்ணி குளிக்க வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நலங்கு மாவு சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுமே எனக்கு நலங்கு மாவு ரொம்ப பிடிக்கும், நலங்கு மாவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்க, லைக் நம்மளோட நலங்கு மாவு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நலங்கு மாவு பிடிக்கும் லைக் பண்ணுறவங்க வந்து, ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் நலங்கு மாவு சோப்பை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நலங்கு மாவில் வந்து 30 இன்க்ரீடியன்ட் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு, இந்த மாதிரி நிறைய பீட்ரூட் பவுடர், ஆலோவேரா பவுடர், அதுக்கப்புறம் சாண்டல் பவுடர், இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம தனித்தனியாக சோப் வாங்கிக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்காது. இப்போ குப்பைமேனி சோப் தனியாக வாங்கிக்கணும், நீம் சோப்பு அந்த மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்காது. எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரே சோப்பில் இருக்கிறதுனால இன்னுமுமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது ஒரு சோப்பில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால ஒரு சோப்பு என்னென்ன பெனிஃபிட் தருதோ அதே பெனிஃபிட்டை சேம் இந்த சோப் வந்து கொடுத்துறதுனால ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளோட சோப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோப் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ஆல் ஸ்கின் டைப்பு தான். அதே மாதிரி எல்லா சீசன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். சில சோப்ஸ் வந்து குறிப்பிட்ட இந்தந்த சீசனுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கும். லைக் இப்போ நிறைய ஹோம்மேடு ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்து நிறைய பட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து வின்டர் சீசன் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் சம்மர் டைமில் அப்படின்னா ஓவராக ஆயிலியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து எல்லா சீசன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், இப்போ இந்த சோப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இருக்குது, அப்போ எல்லா பிரச்சனைக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குன்னா அப்போ எதுக்கு மற்ற சோப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். இப்போ லைக் சார்கோல் சோப் எடுத்துக்கோங்க. அது வந்து டார்க் ஸ்பாட் பிம்பிள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ நீங்கள் நினைக்கலாம் இதுலேயே வந்து குப்பைமேனி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கோம், நீம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பிம்பிளெல்லாம் ரெடியூஸ் பண்ணும், டார்க் ஸ்பாட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதாவது பிம்பிள் டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குன்னா அவங்க ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆகி இருக்குது,
சரிங்களா. ஆல்ரெடி பிம்பிள் வந்து டார்க் ஸ்பாட் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது. அதை வந்து ரெட்யூஸ் பண்ணணும். அதை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு திரும்ப வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அங்கே ஸ்கின் இஷ்யூ இருக்கிறத நல்ல தீர்வு கொடுத்துட்டு அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கின் இஷ்யூக்கு என்ன சோப் யூஸ் பண்ணணுமோ கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அது வராமல் ப்ரிவென்ட் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் என்ன இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உள்ள டிஃப்ரெண்ட். மற்றபடி வந்து அந்தந்த சோப்புக்கு எந்தெந்த பெனிஃபிட் இருக்கோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மனசார நிறைய நல்ல ரிவ்யூ தரீங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப ஒன்ஸ் வாங்கிட்டு அப்படியே விட்டுறாம திரும்ப திரும்ப கண்டினியூவாக என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டும் இருக்குது. லைக் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் என்னோடய ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை ரெடி பண்ணுங்க அப்படின்னுட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால. நம்மளுக்கிட்ட வந்து நலங்கு மாவுமே அப்படி தான் ஒரு 2-3 பேர் வந்து நான் வெளியே தான் வாங்கிட்டுருக்கேன், உங்ககிட்டயே நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன், ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பேன். பட் அது ஒரு புஷ்அப் பண்ணுற மாதிரி இன்னும் சில பேர் சொன்னதுனால எனக்கு இன்னுமே என்கரேஜாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கிற சில பேருக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு சில பேர் வந்து ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு மற்றவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஆனால் என்கிட்ட வந்து அந்த ஹானஸ்ட்டான ரிவ்யூ வந்து சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதோட கேரக்டர் பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியலை, ஆனால் மற்றவங்கக்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படி இருக்கிறவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று அது வந்து எனக்கு உங்கள் மேலே கோவம் வர்றதோ அந்த மாதிரி இல்லை, அதையும் நான் ஒரு முன்னேறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்களே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, இவங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கு வாங்கி பாருங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரியும் நிறைய கஸ்டமர் வந்து இப்போ என்கிட்ட வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்டில் உங்களோட ஸ்கின் டைப் என்ன, ஸ்கின் இஷ்யூ என்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் இருக்குது, ரொம்ப முன்னாடியிலேருந்தே இருக்கா, அதையுமே மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையுமே நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் ஆர்டர் பண்ண 3 டேஸில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரீச் ஆயிரும். இடையில வந்து ஹாலிடேஸ் அந்த மாதிரி இருந்தது, சண்டே அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 டே வந்து டிலே ஆகும். மற்றபடி வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். இந்த டைம் வந்து இந்த ரம்ஜான் லீவு வந்து இருந்ததுனால ஒரு 1 or 2 டேஸ் வந்து டிலே ஆச்சு. அதுக்குமே பெரிய பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தாங்க. அண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டடாகவும் நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். லைக் ப்ரெக்னென்சி டீ பவுடர், வெயிட் லாஸ் டீ பவுடர், அப்புறம் வந்து மால்ட் பவுடர், சூப் பவுடர், பருத்திப்பால் மிக்ஸ், இந்த மாதிரி நிறைய லான்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சோப் எல்லாமே மோல்டில் ஊற்றியாச்சு, ஈவினிங்காக அன்மோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, அன்மோல்ட் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எடுத்தேன் அப்படின்னா இன்னும் சூப்பர்வாக அன்மோல்ட் ஆகும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் ஏதாவது கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஷேப்பை கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சொதன்னு வராது. நான் வீடியோ பர்பஸ்க்காண்டி குயிக்காகவே எடுத்துட்டேன். அதே மாதிரி எடுத்து ஒரு இடத்துல கிளியராக வைக்கணும், அதனால் இன்றைக்கே எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நலங்கு மாவு சூப்பு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நலங்கு மாவு பவுடர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நலங்கு மாவு பற்றின டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ட்ரை ஆனவுடனே நல்லா ஹார்ட் ஆயிரும். ஸோ வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.